என்ன கதை கேட்க வந்துட்டீங்களா? நானும் உங்களுக்காக கதை சொல்ல வந்துட்டேன். இதயம் அறிந்த ரகசியம் அத்தியாயம் 4. தள்ளி நின்ற நெருக்கம். காலை சொல்லாத இடைவெளி. ஆஃபீஸ் ஃப்ளோரில் மீரா நடக்கும்போது அவளுடைய நடை முன்ன மாதிரி இல்லை. அவள் கண்கள் அரவிந்தை தேடினாலும் அவன் பக்கம் திரும்ப மறுத்துச்சு. அரவிந்த் அவளை பார்த்தான். அவள் தவிர்த்தாள். சில தூரங்கள் சொல்லாமலே உருவாகும். ப்ராஜெக்ட் மீட்டிங். ப்ரொஃபஷ்னல் மாஸ்க். மீட்டிங் டேபிளில் இருவரும் எதிரெதிராக இருந்தாங்க. டிசைன் பேசினாங்க, நம்பர்ஸ் பேசினாங்க, டெட்லைன்ஸ் பேசினாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட மனசை பற்றி பேசலை. மேனேஜர் சொன்னார், "யூ டூ மேக் எ பர்ஃபெக்ட் டீம்." அந்த வார்த்தை இருவருக்கும் வேற வேற அர்த்தம். அரவிந்துக்கு குழப்பம். மீட்டிங் முடிந்ததும் அரவிந்த் அவள் அருகில் வர முயற்சி செய்தான். ஆனால் மீரா ஃபைல் எடுத்துட்டு விரைவாக போயிட்டாங்க. அவன் நின்றான். "நான் ஏதாவது தவறாக சொன்னேனா? இல்லை அவள் பயப்படுறாளா?" அவன் மனசுக்குள்ள கேள்வி மட்டும் இருந்துச்சு. காஃபி பிரேக். பேச முடியாத தருணம். காஃபி ஏரியாவில் இருவரும் மீண்டும் அருகில், மிக அருகில். ஆனால் இடையில் ஒரு சொல்லாத சுவர். மிஷின் சத்தம் மட்டும். அரவிந்த் மெதுவா, "மீரா." அவள் திரும்பினான். அவன் தொடர முயன்றான். அவள் சொன்னான், "சாரி, மீட்டிங் ஹால்." அவள் போயிட்டா. இரவு. இரு தனிமைகள். அரவிந்த் அவன் பால்கனியில் நின்று நகர லைட்ஸை பார்த்தான். இவ்வளவு நெருக்கம் எப்படி இவ்வளோ தூரமாக மாறிடுச்சு? ஃபோனை எடுத்தான். மெசேஜ் டைப் பண்ணான். "ஆர் யூ ஓகே?" அனுப்பலை. டிலீட் பண்ணிட்டான். மீரா. அவள் அறையில் லைட் ஆஃப். மொபைல் ஸ்க்ரீன் மட்டும் ஒளி. அதே பழைய வார்னிங் மெசேஜ். "அவன் உன்னோட வாழ்க்கையில் வரக்கூடாதவன். அவன் பெயர் மீண்டும் உன்னை அழுத்தும்." அவள் கண்களில் கண்ணீர். "நான் அவனை காப்பாற்றுறேனா இல்லை என்னையே இழக்கிறேனா?" அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன். மீண்டும் மழை. ஒரு நாள் லேட் ஈவினிங் பவர் கட். ஆஃபீஸ் ஆல்மோஸ்ட் எம்டி. மழை. லிஃப்ட் ஒர்க் ஆகலை. மீரா ஸ்டேர்ஸில் இறங்க முயன்றாங்க. ஸ்லிப் ஆயிட்டாங்க. பேலன்ஸ் இல்லை. அந்த நொடியில் ஒரு கை அவளை பிடிச்சிது. அதுதான் நம்ம ஹீரோ அரவிந்த். அருகாமையில் இதயம் பேசக்கூடிய நிமிடம். அவன் குரல், "கேர்ஃபுல்." அவள் கண்கள் அவனை நேராக பார்த்துச்சு. முறை தப்பிக்காம. சில வினாடிகள் அந்த உலகம் அங்கே நின்றுச்சு. மழை சத்தம், மூச்சு சத்தம். அவன் கை இன்னும் அவளை பிடித்திருந்தது. உண்மை வர கிட்ட. அரவிந்த் மெதுவா, "என்னாச்சு மீரா?" அவள் விலக முயன்றாள். ஆனால் குரல் வந்தது, "நான் தள்ளி நிற்கிறது உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கா?" அவன் ஸ்டண்ட். "என்ன?" சொல்ல முடியாத ரகசியம். மீரா. சில கதைகள் சில பேரோட பெயரை கேட்டாலே மீண்டும் ஆரம்பிக்குது. அவள் குரல் நடுங்கியது. "உங்கள் பெயரும் அந்த கதையோட கனெக்ட் ஆகுது." அரவிந்த் அதிர்ந்தான். "என்ன சொல்கிற?" அதிர்ச்சி. அரவிந்தின் உண்மை. அவள் மெதுவாக சொன்னான், "என் வாழ்க்கையிலையும் ஒரு பெயர் இருக்கு. அது என்னை புரோக்கன் ஆக்கிச்சு." பார்த்தா அவங்க பெயர் நந்தினி. மீரா முகம் மாறியது.
மீரா ஒரு படி பின்னால் சென்று, இது கோயின்சிடன்ஸ் இல்லை, இதுதான் நான் பயந்தது. லைட்ஸ் திரும்ப வந்துச்சு. அந்த வெளிச்சத்தில் இருவரும் முன்ன மாதிரி இல்லை. மீரா அண்ட் நந்தினி கனெக்ட் ஆகுதா உங்களுக்கு? கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களுடைய பழைய காயம் என்ன? இந்த காதலுக்கும் பயத்துக்கும் என்ன இருக்குது? எதனால் அவங்க பயப்படுறாங்க? தொடர்ந்து அத்தியாயம் 5 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.